தந்தை, மைந்தன், தூய ஆவியாரின் திருப்பெயரிலே ஆமென். கடவுளுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த மகிழ்வான நாளிலே கடவுளை இந்த இணையதள வழிபாட்டில் இணைந்து வழிபட வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். A very warm welcome to each one of you who are joining in this online service worshiping the Lord. நாம் ஜெபத்துடன் இந்த வழிபாட்டை துவங்குவோம். இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, மகிழ்வான மற்றொரு புதிய வாரத்தின் முதல் நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று உம்முடைய திரு சன்னிதானத்திலே ஒருவேளை ஆலயத்திலே கூட முடியவில்லை என்றாலும் இருக்கிற இடங்களிலே இணையதளத்தின் வழியாக ஆவியில் ஒன்றிணைந்து உம்மை வழிபடுகின்ற இந்த வாய்ப்பை நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்திருப்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வழிபாட்டிலே உம்முடைய நிறைவான பிரசனத்தை உணர்ந்தவர்களாக ஆவியோடும் உண்மையோடும் நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும், இந்த வழிபாட்டின் நிறைவிலே உம்முடைய நிறைவான அருளை பெற்றுக்கொள்ளவும் நீரே இந்த வழிபாட்டையும் எங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். To the glory of God and to begin our worship, let us all join in the recorded singing of the song Abide with Me, hymn 601 in Golden Bells. இந்த வழிபாட்டுக்கு துவக்கமாக ஆங்கில பாடலாகிய Abide with Me என்கின்ற பாடலிலே நாம் இணைந்து கொள்வோம். Abide with me, fast falls the eventide, the darkness deepens, Lord with me abide. When other helper fail and comforts flee, help of the helpless, oh, abide with me. Swift to its close, ebbs out life's little day. Earth's joys grow dim as glories pass away. Change and decay in all around I see. Oh, thou who changes not, abide with me. I fear no foe, with thee at hand to bless. Ills have no end, tears no bitterness. Where is death's sting? Where, grave, thy victory? I triumph still if thou abide with me. Hold out thy cross before my
தொடர்ந்து கடவுளை நாம் வழிபடுவோம். Let us continue to worship God. Let us follow the second order of worship. இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றி கடவுளை நாம் வழிபடுவோம். God is spirit, and those who worship him must worship in spirit and truth. This is the day that the Lord has made. Let us rejoice and be glad in it. O Lord, open our lips, and our mouth shall sing forth your praise. Glory be to the Father, and to the Son, and to the Holy Spirit, as it was in the beginning, is now, and ever shall be, world without end. Amen. Let us adore our triune God. திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். Time of confession. பாவ அறிக்கை. If we say that we have no sin, we deceive ourselves. If we confess our sins, he who is faithful and just will forgive us our sins and cleanse us from all unrighteousness. For we do not have a high priest who is unable to sympathize with our weaknesses, but we have one who in every respect has been tested as we are, yet without sin. Let us therefore kneel and examine ourselves in silence. நாம் இருக்கிற இடங்களிலே முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே ஆய்வு செய்வோம். Let us humbly confess our sins to the Almighty God. நாம் நமது பாவங்களை பொதுவான பாவ அறிக்கையின் ஜெபத்தின் வழியாக கடவுளிடத்தில் நம் பாவங்களை அறிக்கை செய்வோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலாரிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும். எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியே வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the absolution. May the Almighty and merciful Lord grant us pardon and remission for all our sins, time for amendment of life, and the grace and the comfort of the Holy Spirit. Amen. Praise the Lord. The Lord's name be praised. இந்த நாளுக்கான திருமறை பாடங்களை நாம் படிக்க கேட்போம். Now we shall listen to the reading of today's scripture portions. The first lesson is taken from Isaiah chapter 25 verses 1 to 9. Isaiah chapter 25 verses commencing from 1. O Lord, you are my God, I will exalt you, I will praise your name, for you have done wonderful things. Your counsels of old are faithfulness and truth. For you have made a city a ruin, a fortified city a ruin, a palace of foreigners to be a city no more. It will never be rebuilt. Therefore, the strong people will glorify you, the city of the terrible nations will fear you. For you have been a strength to the poor, a strength to the needy in his distress, a refuge from the storm, a shade from the heat. For the blast of terrible ones is as a storm against a wall. You will reduce the noise of aliens as heat in a dry place, as heat in the shadow of a cloud. The song of the terrible ones will be diminished. And in this mountain the Lord of hosts will make for all people a feast of choice pieces, a feast of wines on the lees, of fat things full of marrow, of well-refined wines on the lees. And he will destroy on this mountain the surface of the covering cast over all people, and the veil that is spread over all nations. He will swallow up death forever, and the Lord God will wipe away tears from all faces. The rebuke of his people he will take away from all the earth, for the Lord has spoken. And it will be said in that day, behold,
This is our God. We have waited for him, and he will save us. This is the Lord. We have waited for him. We will be glad and rejoice in his salvation. Here is the first reading. Praise be to thee, O Lord. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பாடம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 32 வசனம் முதல் 37 வசனம் வரை. ஆக்ட்ஸ் 4:32-37. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. சீப்ருத்திவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறுபெயர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 126. சாம்ஸ் 126. சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும்போது சொப்பனம் காண்கிறவர்கள் போலிருந்தோம். அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். கர்த்தாவே, தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறையிருப்பை திருப்பும். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான். ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்பி வருவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த லூக்கா எழுதிய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 35 முடிய. The gospel lesson is taken from St. Luke chapter 24 verses 13 to 35. And behold, 2 of them went that same day to a village called Emmaus, which was from Jerusalem about 60 furlongs. And they talked together of all these things which had happened. And it came to pass that while they communed together and reasoned, Jesus himself drew near and went with them. But their eyes were holden that they should not recognize him. And he said unto them, What manner of communications are these that ye have with one another as ye walk and are sad? And the one of them, whose name was Cleopas, answering said unto him, Art thou only a stranger in Jerusalem, and hast not known the things which are come to pass these days? And he said unto them, What things? And they said unto him, Concerning Jesus of Nazareth, who was a prophet, mighty indeed, word before God and all the people, and how the chief priests and our rulers delivered him to be condemned to death and have crucified him. But we hoped that it might be that he would and should be redeemed Israel. And besides all this, today is the 3rd day since these things were done. Yeah, and certain women also of our company amazed us, who were early at the sepulchre. And when they found not his body, they came saying that they had not seen a vision of angels who said that he was alive. And certain of those who were with us went to the sepulchre and found it even as the women had said, but him they saw not.
Then he said unto them, O foolish ones, and slow of heart to believe all that the prophets have spoken. Ought not Christ to have suffered these things and to enter into his glory? And beginning at Moses and all the prophets, he expounded unto them in all the scriptures the things concerning himself. And they drew near unto the village to which they went, and he made as though he had gone afar. As they constrained him, saying, Abide with us, for it is toward evening, and the day is fast spent. And he went in to tarry with them. And it came to pass, as he sat eating with them, he took the bread and blessed it and broke it and gave it to them. And their eyes were opened, and they recognized him, and he vanished out of their sight. And they said to one another, Did not our heart burn within us while he talked with us along the way, and while he opened to us the scriptures? And they rose up the same hour and returned to Jerusalem, and found the 11 gathered together, and those who were with them, saying, The Lord is risen indeed, and hath appeared to Simon. And they told what things were done along the way, and how he was known to them in the breaking of the bread. Here ends the gospel lesson. Praise be to thee, O Christ. கடவுளுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வந்திருப்பவர்கள் பாண்டிச்சேரி தூய யோவான் ஆலயத்தினுடைய குருசேகர தலைவரும் ஆயருமாயிருக்கிற அருட்பணி ஹென்றி ஜெபா ரிச்சர்ட் ஆயர் அவர்கள். இவர்கள் நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய திருநங்கையருக்கான திருப்பணித்துறையினுடைய இயக்குனராகவும் பணியாற்றுகிறார்கள். எனவே இந்த சிறப்பான நாளிலே ஆண்டுடைய வார்த்தையை தர வேண்டும் என்று அழைத்த பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு கூட நம் மத்தியில் வந்து ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அவர்கள் வந்திருப்பதை குறித்து மகிழ்கிறோம். பாண்டிச்சேரி தூய லூக் ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட அவரை வாழ்த்துகிறோம். On behalf of CSSN Luke's Church Pondicherry, we warmly welcome Reverend Henry Jabba Richard, the chairman of the Pondicherry CSI St. John's Church, and also the director for the Board of Ministries to the Transgender of the Diocese of Madras, for bringing us God's word this Sunday. பிதா குமாரன் பரிசுத்தாவின் திருப்பெயரில் ஆமென். ஜெபிப்போம். Dear loving God, thank you for the wonderful presence. Thank you for giving an opportunity to meet each other. Though we are far away from each other, you have brought us together with one accord. Under your saving hands, you are keeping us safe. Thank you so much for the loving, kind, and caring heart. Till this day, we are receiving all the grace from you, O Lord. Thank you so much for yet another day to receive your word and help us to understand that you are our Father, you are our Mother, a good friend to all of us, particularly to those who are in pain, to those who are in need, and kindly help us to seek your presence through your words and make sure that we will go with your promises that the everlasting Lord is always with us. Once again, we put ourselves, our mind, our soul, and our thoughts into your mighty hand. Fill them with your Holy Spirit. In Jesus' name we pray. Amen. அன்புக்குரிய குடும்பத்தினரே, உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய திருப்பெயரில் உங்களை வாழ்த்துகிறேன். கடவுள் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த வாரத்தில் காலை 7 மணி சர்வீஸ்லும் 9 மணி சர்வீஸ்லும் நான் அழைக்கப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் உங்களோடு கூட பைலிங்குவலில் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும், கடவுள் நமக்கு தந்திருக்கிற மற்றொரு வாய்ப்பான டு லிசன் டு த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஆல்சோ டு சிட் அண்டர் ஹிஸ் ஃபீட்
நாம் அவருடைய பாதத்தில் அமர்வதற்கும் அவருடைய வார்த்தையை கேட்பதற்கும் கர்த்தர் கொடுத்த மாபெரும் தயவுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். The God is so good in all the time. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த வாய்ப்பினை அளித்த நம்முடைய குருசேகர தலைவர் அவர்களுக்கும் குருசேகரத்தின் பொறுப்பாளர்களுக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். ஒருவேளை உங்களை நேரடியாக சந்திக்க முடியாவிட்டாலும் இந்த ஆலயத்தில் உங்களை சந்தித்த அழகான நினைவுகளோடு உங்களுடைய அன்போடு உறவோடு கூட கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுகிறேன். May the Lord bless us in the days to come. And I especially thank for the frontline workers. இந்த நாளில் திருச்சபையில் நம்முடைய தூய லூக்கா குடும்பத்தின் சார்பாக முன்கள பணியாளர்களாக இந்த கோவிட் சீசனில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நான் வாழ்த்துகிறேன். அவர்களுடைய பணியில் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு பாதுகாவலாக கேடயமாக மாத்திரமல்ல உங்கள் வழியாக அநேகருக்கு அவர் கேடயமாக இருக்க கடவுள் தம்முடைய பெரிதான ஈவை உங்களுக்கு விளங்கச் செய்வாராக. May God bless you in all your endeavors, particularly in the working place wherever you are. And I also pray for those who are sick in our family members, and we will continue to give the solidarity in Jesus' name. கடவுள் உங்களை முழுமையாக தம்முடைய வலது கரத்தினால் ஆட்கொள்ள உங்களோடு கூட சேர்ந்து நாங்கள் செபித்து கொண்டிருக்கிறோம். And may God heal you in both your physical and your spiritual endeavors. அன்புக்குரியோரே, இன்றைக்கு நம்முடைய திருச்சபையினுடைய மரபுப்படி இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் தன் மக்களோடு கூட சீடர்களோடு கூட இடைப்பட்ட காரியங்களை அதிகமாக சிந்திப்பது வழக்கம். அந்த சிந்தனையில் தம்முடைய பிள்ளைகளை அவர் எவ்வாறு நேசிக்கின்றார் என்பதை, குறிப்பாக எப்படி உயிர்த்தெழுதலானது திருச்சபைக்கும் சமூகத்துக்கும் ஒரு அடித்தளமாக, ஒரு அடையாளமாக, ஒரு அத்தியாவசியமான ஒன்றாக மாறியது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். Why this resurrection has become so essential for the church to grow and for the church to be born and the church to go ahead. These are all important things. Without the resurrection, there is nothing else. You can't talk anything more than that. நீங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் அறிவிக்காமல் திருச்சபையை குறித்து ஒன்றுமே சொல்ல முடியாது. Unless you have the resurrection experience, you cannot feel the church's existence. கடவுளுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை நீங்கள் உணராவிட்டால் திருச்சபையினுடைய உடனிருப்பை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஸோ இந்த அடிப்படையில் ஆண்டவர் நாம் கடந்த 3 வாரங்களாக கடவுளுடைய பிள்ளைகளோடு அவர் பயணித்த பயணங்களை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த வாரத்தில் குறிப்பாக தி எக்ஸ்பீரியன்ஸ், பட்டறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ரிசரக்ஷன். அது என்ன பட்டறிவு? சொல்லுவாங்க, செத்தாதான் உனக்கு சுடுகாடு தெரியும் அப்படின்வாங்க. அது என்னடா செத்தாதான் சுடுகாடு? ஆமாம், நிறைய டைம் நம்ம ஒரு சில இடத்துல அட்ரஸ் தெரியலன்னா எத்தனை முறை வந்தாலும் கன்ஃபியூஸ் ஆகுதுப்பா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இந்த உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் எப்படி கட்டமைக்கப்படுகிறோம், how we are building each other within ourselves and also with each other. இது கடவுள் நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம். அதில் ஒரு 2-3 பிரிவுகளாக சுருக்கமாக சொல்லி நான் நிறைவு செய்ய கடவுளுடைய சமூகத்தில் நான் நிற்கிறேன். தொடர்ந்து என்னோடு கூட பயணியுங்கள். மறுக்கப்பட்ட உண்மைகள், மறக்கப்பட்ட கனவுகள், மறைக்கப்பட்ட கண்கள். இதோ மனுவருவெடுத்த மாமன்னர் உங்களோடு. மறுக்கப்பட்ட உண்மைகளோடு கூட கசப்பான உண்மைகள். அவங்களுக்கு வர உண்மைகள் எல்லாமே அதாவது அது உண்மைன்னு சொல்ல முடியல. ஏன்னா அந்த ரூமர்ஸ் சீடர்களுக்கு வருகின்றது எல்லாமே காலியாக இருக்கிறது, கல்லறை காலியாக இருக்கிறதுன்ற நியூஸ் மாத்திரமே வருகிறது. ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற ரொம்ப சாலிடான நியூஸ் அவங்களுக்கு வரல. கல்லறை காலியாக இருக்குது, அவ்வளோதான்.
அஃப்கோர்ஸ் இந்த நியூஸ் சீடர்கள் மூலமாகவும் வருகிறது, அரசாங்க அதிகாரிகள் மூலமாகவும் வருகிறது. அரசாங்க அதிகாரிகள் அவர்களை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி சீடர்களுக்கு எதிராகவே திருப்பி விடுகிற ஒரு அந்த ஒரு நியூஸும் வந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலையில் லெட்ஸ் கோ பேக் டு அவர் பிளேஸ். ஒருவேளை அதுதான் நமக்கு கொஞ்ச நாள் நம்ம இந்த நபரோடு வாழ்ந்தோம் என்கிற அந்த மனநிறைவோடு கூட இவர் மேசியாவாக இருந்திருப்பார்னு சொன்னால் நாம் படிக்க கேட்ட ஏசாயா 25ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தில் நாம் படிக்க கேட்டபடி இந்த மேசியா எங்களை ஆளுவார் என்று நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்ற அந்த ஒரு பெரிய கசப்புணர்வோடு கூட கிளையோப்பாவும் அதனை தொடர்ந்து ஒருவேளை போன 2 பேரில் அவருடைய துணைவியாராக இருக்கலாம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒருவேளை 12 முக்கியமான சீடர்களாக இல்லாமல் அல்லது 70 சீடர்கள் இருந்தார்கள் சொல்லி நாம் பார்க்கிறோம். மேலும் அவருக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண சீடர்களும் இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, they were the silent disciples. There were unseen disciples like Nicodemus, அந்த மாதிரி ஜோசப் ஆஃப் அரிமத்தாயா, அந்த மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுக்கு பின் சென்றவர்களை இந்த 2 பேர் ரொம்ப முக்கியமானவர்களாக கருதப்பட்டார்கள். And Luke's carefully recorded all the dialogues. ஏன் அப்படின்னா, God was able to go even to the deepest darkness. கடவுள் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்பேற்பட்ட கடுமையான இருட்டுக்கும் சென்று தன் பிள்ளைகளை மீட்டு வருவதற்கு அவர் ரெடியாக இருக்கிறார். ஈவன் இஃப் இட் இஸ் ட்ரூ, அது இருவராக இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய பணி என்ன, அவர் எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணுறாருன்னு சொல்லி நாம் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ஹீ வாஸ் ப்ரிட்டெண்டிங், அவர் நடிக்கிறார். குழந்தைங்கிட்ட நிறைய பேரண்ட்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா, கை குழந்தைகிட்ட அப்படியே கொஞ்சுவாங்க, அவங்களாவே இருக்க மாட்டாங்க. இவர் கூட இப்படி கொஞ்சுவாரா அப்படின்னு கொஞ்சுவாங்க. ஒரு சில பெரிய அதிகாரங்க அவங்க குழந்தைங்களை கொஞ்சிறதை பார்த்தோன்னே நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்னடா இவ்வளோ ஆஃபீஸில் வந்தால் அவ்வளோ முரட்டு குணமாக இருப்பார், ஆனால் குழந்தைங்கிட்ட இவ்வளோ சாஃப்டாக இருக்கிறாரு. ஹீ வாஸ் ப்ரிட்டெண்டிங், அவர் அப்படியே அங்கே நடிக்கிறார். என்னன்னா, எதுவுமே தெரியாதது போல தன் பிள்ளைகளுக்கு அவர் தன்னை காண்பிக்கின்றார். ஏன்னா என்னப்பாச்சு, ஏன்பா ஒரு மாதிரி இருக்கிறீங்க. He knew that still he wants to know that they have to speak out. அவர்கள் தொடர்ச்சியாக கட்டாயம் பேசியாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் அவர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக அவர் மறந்து அங்கு தன்னை இழந்து அங்கு பேசுகின்றார். அதான் உண்மை. கிரைஸ்ட் has become அந்த இடத்துல ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு பெற்றோரை போல அங்கே மாறுவதை நாம் பார்க்கிறோம். ரைட், அந்த இடத்துல அவர் மாறியவராக அவர்களை குறித்த அந்த சம்பாஷணையை ஆரம்பிக்கிறார். He started the conversation and then slowly he moves into deep. ஸோ அதில் என்ன வருகிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது, இந்த பேரண்டிங் கிரைஸ்ட்டை பார்க்குறோம். அவங்களோட சூழ்நிலையை சொல்கிறாங்க. எப்பவுமே குழந்தைங்க அழுதுன்னு வந்தால் தி பேரண்ட் ஆல்வேஸ் ஆஸ்க் ஃபார் வாட் இஸ் ஹேப்பன்ட். என்ன நடந்துச்சுமா, ஏமா அழுகுற அப்படின்ற மாதிரி கேட்போம். தென் வி வில் கோ ஃபார் தி சொல்யூஷன். சரி அப்படின்ற மாதிரிலாம் போவோம் நம்ம. அந்த மாதிரி he started to speak in a way that they could receive Christ as what he was. முதல்ல அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஏன்னா so much of sad, there's so much of powerlessness, so much of darkness in their heart. Actually நிறைய நேரத்தில் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம், என்னடா யோசிக்கிற அப்படின்னு. பிகாஸ் we are visually seeing but mentally we are not seeing. அந்த மாதிரி அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் 2 பேருமே. God was able to meet them. God was able to touch their heart. அதனால் அவங்கள கேட்டு என்ன சொல்கிறாரு, எப்பா உங்களுக்கு தெரியாதா, this Messiah has to be suffered. இந்த மேசியா அவர் பாடுபட வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் அவர் பாடுபட்டு மரணத்தை குறித்து பேசி கொண்டு இருக்கிறீங்க, எம்டி டூம்பை குறித்து பேசுகிறீங்க. பட் that was not an end. அது முடிவு இல்லை என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த மேசியா
இந்த உலகிற்கான அரசை கட்ட வந்தவர் அல்ல. இந்த பாடுகளிலே அவருடைய பயணம் தொடங்குகிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடொழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன், இயேசுவை நான் காண்பேன், என் நேசரின் பாதம் சேர்வேன். Through the suffering, Messiah has to begin his journey. பாடுகள் வழியாகவே மேசியாவின் பயணம் தொடங்குகிறது. இந்த உலகிற்கு அவருடைய பாடுகள் அது முற்றுப்புள்ளி என நினைக்கலாம். And that was not an end. Actually, the pain on the cross was a prelude for the reign of God. It was not the conclusion, rather it is an introduction to the God's reign. கடவுளுடைய அந்த பாடுகள் ஒவ்வொன்றுமே அது ஒரு பயணத்தின் முடிவல்ல, அது பரலோக பயணத்தின் அது தொடர் பயணம் என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். ஸோ he was like a parent, parenting Christ. அங்கே அவர்களுக்கு புரிய வைக்கிறார். சரிப்பா, அதே நேரத்தில் அவர்களுக்கு திட்டமும் செய்கிறார். அறிவிலிக்கல, என்ன பாப்பா நீ இப்படி பண்ணுற? ஒரு பேரண்ட் எப்படி நடத்தணுமோ அந்த மாதிரி நடத்துகிறார். மூணாவது, சமீபத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்தேன். அதில் ஐ திங்க் இட் வாஸ் பைஜூஸ், அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் நினைக்கிறேன். அதில் என்ன அப்படின்னா, அவங்க அப்பாவும் பொண்ணும் விளையாடுவாங்க, டென்னிஸ் விளையாடுவாங்க. அதில் அவங்க திடீர்னு என்ன சொல்லுவாங்க, அப்பா யூ ஆர் நோ மோர் அ பேரண்ட், நவ் யூ ஆர் அ பார்ட்னர் அப்படின்வாங்க. நம்ம தமிழில் சொல்லுவோம் இல்லையா, தோளுக்கு மேலே வளர்ந்தா தோழன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி he became the partner in their mission and he wanted them to be the partner in his mission. அதைத்தான் ஆண்டவர் அங்கே செய்தார். அவர்களுடைய கண்களை அவர் திறந்த பிறகு they just left to Jerusalem and they shared the witness of God. எனக்கு அருமையானவர்களே, இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமை அவர்களுடைய தோல்வியில் அவர்களை அங்கு மீட்டெடுக்கின்றது. அவருடைய பலவீனத்தில் அவர்களை திரும்பவும் கட்டமைக்கிறது. This resurrection, the experience of the resurrection will bring the painful people, will bring up the downtrodden, and it will help you to lift your own self. அது உங்களை எழுப்புவதற்காக இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பயன்படுகிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஸோ தி pretending Christ, the parenting Christ turned into partnering Christ. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, பழைய ஏற்பாட்டு காலத்தில் நாம் பார்க்குறோம். ஸோ இப்படி இந்த திருச்சபையை உருவாக்கினவர் என்ன பண்ணுறாரு, how he was helping them to grow. நாம் படிக்க கேட்ட ஐசாயா 25ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம், 4ஆம் வசனத்தில், ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, ஏழைகளின் பலனே எளியவரின் திடனே, புயல் காற்றிலே என் புகலிடமே, புயல் காற்றிலே என் புகலிடமே, கடும் வெயிலினிலே என் குளிர் நிழலே, கடும் வெயிலினிலே என் குளிர் நிழலே. சமீபத்தில் ஒரு கவிதை, அழகான ஒரு கவிதை நான் பார்த்தேன். அண்ட் அதில், அம்மா நீ இருக்கும் பொழுதெல்லாம் நான் நிழல் தேடி எங்கும் போனதில்லை, நீ இருக்கின்ற இடத்துலெல்லாம் நான் நிழல் தேடி எங்கும் போனதில்லை. பல நேரங்களில் தாயினுடைய கரங்களோ அல்லது தாயினுடைய சாரியோ நமக்கு எப்பொழுதுமே அது ஒரு உடையாக, ஒரு நிழலாக அது எப்பொழுதும் இருந்ததை நாம் மறந்து போக முடியாது. இங்கு கிறிஸ்து தன்னை ஒரு தாயாக அங்கு காண்பித்து தொடர்ச்சியாக அங்கு நடத்துகின்றார். அது மாத்திரமல்ல, அவர் ரொம்ப அழகாக ஒன்று சொல்கிறாரு, எல்லா ஜனத்துக்கும் இந்த ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் அவரை தேடி வராங்களோ, ஒருவேளை நீங்கள் யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 6ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நீங்கள் 35ஆம் வசனத்தில் பார்க்கிற பொழுது, நானே நல்ல நானே சீவாப்பம், நானே என்ன சாப்பிட்றவங்களுக்கு ஒரு காலம் பசி உண்டாகாது, என்கிட்ட விசுவாசமாக இருக்கிறவர்களுக்கு
ஒரு காலம் தாகம் உண்டாகாது. and they will never be thirsty. Okay. அவர்களுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாது. காரணம் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும் ஆண்டவர் ஒரு பெரிய விருந்து இந்த மலையின் மேலே ஆயத்தம் பண்ண போகிறாரு. அந்த விருந்து அவர் சொல்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறதுன்னு பாடுறாருப்பா. அந்த மாதிரி ஒரு ஃபீஸ்ட்டு கடவுளை ஆயத்தப்படுத்தி வச்சார்னா. எங்கள் அக்கா சின்ன வயசுலலாம் சமையல் செய்யும்போது நானும் எங்கள் சின்ன அண்ணனும், எங்கள் அக்கா 6th சமையல் நல்லா செய்வாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிட்டுட்டு விழுந்துருவோம், மயக்கம் அப்படியே மயங்கிட்டோம் அப்படின்னு 2 பேருமே விழுந்துருவோம். ரொம்ப அழகாக சமைப்பாங்க, ரொம்ப நல்லா சமைப்பாங்க. பக்கத்து வீட்டிலலாம் வந்து கூட எங்கள் வீட்டிலேருந்து குழம்பு வாங்கிட்டு போவாங்க. எங்கள் அக்காவுடைய சமையலே அப்படி இருக்குன்னா, எங்கள் அக்காவுக்கு கற்றுக் கொடுத்த கடவுளுக்கு எப்படி இருக்கும். அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப அழகான ஒரு ஃபீஸ்ட்டை நான் வைக்க போகிறேன். அந்த ஃபீஸ்ட்டில் நமக்கு கடவுள் நிறைவாக தருகின்றார். அந்த ஃபீஸ்ட்டில் குறிப்பாக நீங்கள் பார்க்குறீங்க, எம்மா ஊரில் கூட அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அவங்களுக்கு அவர் ஃபீஸ்ட்டை ரெடி பண்ணுறாருன்றதை நாம் பார்க்குறோம். அப்போ தான் அவர்கள் கண்கள் திறக்கப்படுகிறது. இது மாதிரி யாரும் கொடுக்க முடியாது. அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த தன்மை, இது உயிர்த்தெழுதலில் வருகின்ற தன்மை, இது சிலுவையில் வருகின்ற தன்மை, இது திருச்சபையில் வருகின்ற தன்மை. எனக்கு அருமையானவர்களே, இந்த பிட்டு கொடுக்கின்ற தன்மை, இட் பிகின்ஸ் ஃப்ரம் த ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ். பிட்டு மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற தன்மை, இது கடவுளுடைய பிள்ளைகளுக்கான தன்மை என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். ஒருவேளை இதை நீங்கள் கம்யூனிசத்தோடு நீங்கள் இணைத்து பார்க்கலாம். வாட் இஸ் த கம்யூனிசம்? கம்யூனிஸ்டுகளுக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் என்ன வித்தியாசம்? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி கம்யூனிஸ்ட் அண்ட் அ கிறிஸ்டியன் அப்படின்னா, அதில் என்ன சொல்கிறாங்க கவனித்து கொள்ளுங்கள். கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, வாட் எவர் பிலாங்ஸ் டு யூ இஸ் பிலாங்ஸ் டு அதர்ஸ். உனக்குரியது எல்லாமே பிறருக்கு உரியது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த கிறிஸ்டியானிட்டி சேஸ், whatever belongs to me is belongs to you. The Christianity begins the sacrificial attitude from within self. கடவுளுடைய உயிர்த்தெழுதலில் அந்த பட்டறிவு எதை குறிப்பிடுகிறது என்று சொன்னால், நாம் நம்மிலிருந்து அந்த பகிர்தலை, அந்த பிளவை கொடுத்து நாம் அனுபவிக்கின்றோம் இந்த உயிர்த்தெழுதலின் கிருபையை. இதை 2 விதத்தில் திருச்சபை, ஆதி திருச்சபையினர் பகிர்ந்தளித்தார்கள். அண்ட் தேவ் ஷோன் இன் டிஃப்ரெண்ட் வே. ஒன்று, குழுவாக அவர்கள் இந்த உயிர்த்தெழுதலின் அனுபவத்தில் அவர்கள் வளர்ந்தார்கள். அதைத்தான் நம்ம ஆக்ட்ஸ் சாப்டர் 4 கடைசி பகுதியில் நம்ம பார்க்கின்றோம். 32வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, சகலத்தையும் பொதுவாய் அனுபவித்தார்கள். எவ்ரிதிங் வாஸ் காமன். எல்லாமே அவங்களுக்கு இருந்துச்சான். எல்லாத்தையும் விற்றாங்க. and they brought together. அவர்களுக்கு எல்லாமே பொதுவாகவே இருந்துச்சு. and nothing was lacking. எதுவுமே அவர்களுக்கு குறைவாக இல்லை என்று திருமறை குறிப்பிடுகிறது. There was not a needy person. That Christianity, that church began from the experience of the resurrected Christ. இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலில் தங்களை இணைத்து கொண்ட அந்த திருச்சபையில் அந்த ஷேரிங், அந்த கேரிங் began there. இதை நீங்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, ஸோ டுகெதர் ஆஸ் ஃபேமிலி a community was raising up. எல்லா இடத்திலும் இவர்கள் நற்பேறு பெற்றிருந்தார்கள், கணத்தை பெற்றிருந்தார்கள். ஒரு தனியாக அப்படியே வளர்ந்து வராங்க. நல்லா தெரிஞ்சுது, யார்ப்பா எடுத்துன்னு போய் எல்லாத்தையும் விற்றுட்டு ஒரு கம்யூனிட்டியாக வளர முடியும்? இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துன்னு இருக்கிறாங்க. கம்யூனிட்டியை மொத்தத்தையும் காலி பண்ணல, ப்ரைவேட்டைசேஷன் அப்படிலாம் காலி பண்ணுறாங்க. பட் இன்றைக்கி திருச்சபை கொடுக்கின்ற அறைகோவல் என்ன? ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், ஏழைகளுக்கான பலனாக இந்த திருச்சபையினுடைய அறைகோவல் இருக்கிறது. கடும் வெயிலில் இருக்கிற மக்களுக்கு நிழலாக திருச்சபையினுடைய ரெசரக்டனுடைய அந்த ரெசரக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸுடைய அறைகோவல் இருக்கிறது. There is a call for the church to be the shadow, those who are in the heart, red heart sun. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்களும் நானும் தொடர்ந்து கிருபையில் பெருக வேண்டும். அவர்கள் பூரண கிருபையை பெற்றிருந்தார்கள். கிரேட் மர்சி, பூரண கிருபை. என்ன பூரண கிருபை? we know the grace. What is grace? அதாவது எக்ஸ்டெண்டட் லவ்.
you can't count that amount of gravity or whatever it may be, you could say. அது எவ்வளோ இடம்னு தெரியாது, எவ்வளோ அளவுன்னு தெரியாது, அதை கிருபை என்போம். What is the grace, the good grace, the great grace? பூரண கிருபைன்னா என்ன? 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், 2 Samuel chapter 9 verse 8ல நம்ம என்ன பார்க்குறோம்? David was asking, is there any person, யாராவது இருக்கிறாங்களா என் நண்பன் ஜோனத்தானுக்காக நான் உதவி செய்வதற்கு? அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தன் மோவாபியத்தினர் ஒருத்தர் இருக்கிறான், ஆனால் அவனுக்கு முடக்கு பையன், சரி அவனை கூப்பிட்டு வாங்க. அண்ட் டேவிட் வாஸ் ப்ராமிசிங், டே நான் இருக்கிறவரில் என்னோடய டேபிளில் நீ உட்காந்து சாப்பிடுவேன், உனக்குன்னு ஒரு நிலம், உனக்குன்னு ஒரு இடம், உன்னோடைய சந்ததிக்கு எல்லாத்தையும் நான் பார்த்து வைக்கிறேன், அண்ட் யூல் பி இன் மை ரைட் பிளேஸ், என்னுடைய பாதுகாப்பில் இருப்பேன். அப்போ தான் அதை சொல்கிறான், நான் ஒரு நாய் மாதிரி இருக்கிறவன் ஐயா. இந்த கிருபை எத்தனை பெரியது, இந்த கிருபை எத்தனை பெரியது. See, that is the great grace to the undeserved. எதுவும் இல்லாத மக்களுக்கு கிருபையை கூட்டி கொடுக்கின்ற இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் திருச்சபை இயங்கும்படியாக நாம் நினைக்கின்றோம். ஒருவேளை சகையனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் பார்க்கிறோம், 19ஆம் அதிகாரம் லூக்காவில் இழந்து போனது, பணத்தால் இழந்து போனது, ஒருவேளை பெருமையால், இன்னும் சாதி பதவி, இன்னும் பல்வேறு நிலைகளில் இழந்து போன இந்த சமூகத்தை திரும்ப கட்டுவதற்காக திருச்சபை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அங்கு இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். We are the channel of all the good things from God, the resurrected experience. இந்த உயிர்த்தெழுந்த அனுபவம் இல்லாவிட்டால் you cannot do anything. ஒரு திருச்சபையாக தான் இதை செய்ய முடியுமா? Can't a simple person, a simple man, அவர் செய்ய முடியாதா? ஒரு தனி மனிதனால் அது செய்ய முடியாதா? இல்லை, செய்ய முடியும். அதையும் நாம் அந்த 2வது பகுதியில் கடைசியில் 4ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் பர்னபா என்கிற ஒரு நண்பரை குறித்து அவர்கள் சொல்லி முடிக்கிறார்கள். அவர் எல்லாவற்றையும் விட்டு அங்கே கொடுத்தார், அவருக்கு ஆறுதலின் மகன் என்று சொல்லப்படுகிற பெயரும் உண்டு, தி சன் ஆஃப் தி கன்சலேஷன். எப்படி அவர் ஆறுதல் கொடுக்கிறார்? சாதாரண மக்களுக்கெல்லாம் இல்லை, அவர் பெயருக்கேற்ப he was there on right path. அவர் தன்னுடைய திருச்சபையில் எப்படி இருக்கிறாரோ தனி மனித வாழ்க்கையிலும் அவர் அப்படித்தான் இருந்தார். How the church is reflecting an individual, how the individual is reflecting with the church. ஒரு தனி மனிதன் அந்த திருச்சபையை பிரதிபலிக்கிறான். ஒரு திருச்சபை ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். நிறைய நேரத்தில் நம்ம பண்ணுற ஒரு பெரிய மிஸ்டேக் என்னென்னா, as church we are all okay, or sometimes as individual I am okay, but when I come together I belong to someone else. ஒன்றா இருக்கும் பொழுது நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருக்க முடியுது, பட் தனி மனித வாழ்க்கையில் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியல. ஐ ஆம் ஃபெயில்டு இன் மை ரெசரக்டட் எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் நான் தோற்றுக்கொண்டே இருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டில் கோயிங் பேக் டு எம்மாவோஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த ஒரு நிலைக்கு நான் திரும்ப சென்று கொண்டே இருக்கிறேன். அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு மாடலை அங்கு வைக்கிறார்கள். இந்த மனிதன் விழுந்து போன அல்லது தேவையில் இருக்கிற மக்களோடு கூட தன்னை இணைத்து கொள்ளுகிறான். பரம்பா அவனுடைய பெரிய ஒரு ரொம்ப பெருசாலாம் ஒன்றும் பண்ணலை, பட் ஸ்டில் ஹி வாஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு தி மெயின்லைன் சர்ச்சஸ். அதிலும் குறிப்பாக பவுலை எடுத்துகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். பவுலை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. பின்னாடி இவருக்கும் பவுலுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை வருது. அப்போது யாரை சப்போர்ட் பண்ணுறாருன்னா, அதில் யார் உடஞ்சி போயிருக்கிறாங்களோ, மார்க் உடஞ்சி போயிருக்கிறார், அவரை சப்போர்ட் பண்ணுறார். See the son of encouragement. The church is called in such a way that it has to be encouraged and then it has to encourage others. இந்த ஊழியத்தில் நம்முடைய பட்ட அறிவு, இயேசு உயிர்த்தெழுதலில் கொடுத்திருக்கிற அந்த பட்ட அறிவு, that experience has to be revealed. இதை சுற்றி தான் நம்முடைய சமூகம், திருச்சபை என்கிற சமூகம் கட்டமைக்கப்பட வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த அனுபவத்தில் இன்றைக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? The Lord is there. Saint Ignatius அந்த திருச்சபை, ஆதிகால திருச்சபை குறித்து சொல்கிறார், இட் இஸ் worthy to be honored. அந்த திருச்சபையை கைத்தட்டணுமா? நம்ம சூப்பர் சர்ச்சு பாது. It is worthy to be honored and it is worthy to be congratulated.
சூப்பர்ப்பா ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அந்த 7 திருச்சபைகளை வச்சு, டேய் சூப்பர்ரா, உன்னை மெச்சி கொள்றதுக்கு நிறைய இருக்குதுரா அப்படின்றார் பாரு. அந்த மாதிரி there were so many things in the early church to be congratulated. இன்றைக்கி நம்முடைய திருச்சபையில் கைத்தட்டி சொல்கிற மாதிரி இந்த காரியங்கள் வளர வேண்டும் என்பது கடவுளுடைய பெரிதான ஈவு. குறிப்பாக இந்த கோவிட் சீசனில் our solidarity in prayers, our solidarity in encouraging the persons who are in pain, who are in loss. நம்ம ஏதோ உயிரிழப்பு மாத்திரம் இல்லை, there are so many obstacles, particularly in financial status. ரொம்ப பெரிய ஆள், பெரிய ஸ்கூல் வச்சுருந்தார். He was about to die because of financial problem. என்ன நடக்குது? And then the church has to give the solidarity with the painful people. ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, ஏழைகளுக்கான பலனாக இந்த மேசியா இருக்கிறார். அந்த வெயிலில் நிழலாக இந்த மேசியா இருக்கிறார். Is the church is being the representative of the Christ. The church is not for the namesake. Church is Christ in action. Church is Christ in action. திருச்சபை என்பது செயல்படுகிற கிறிஸ்துவாக இன்றைக்கு மாற வேண்டும். அதுவும் உயிர்த்தெழுந்த அனுபவத்தில் செயல்படுகிற கிறிஸ்துவாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்கள். ஸோ நாம் எதில் கட்டப்படுகிறோம்? A community will be formed not only on the emptiness of the tomb, which has rumors, which has doubts, which has the preventions, which has exaggeration. ஒருவேளை நம்முடைய திருச்சபையில் நாம் எதில் கட்டப்பட்டிருக்கிறோம்? காலியான அந்த கல்லறையில் மாத்திரம் கட்டப்படலை. ஏன்னா அந்த காலியான கல்லறையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, புரளிகள் இருக்கிறது, உண்மை சரியாக வரல, சந்தேகம் இருக்குது, தடுப்புகள் நிறைய தடைகள் வந்தது, நிறைய ஆச்சரியங்கள் அதை சூழ்ந்திருந்தது, ஆனால் உண்மை சரியாக வரல. ஸோ த சர்ச் இன்றைக்கி எப்படி எழும்ப வேண்டும்? உண்மையில் எழும்ப வேண்டும். நாங்கள் கிறிஸ்துவை கண்டோம், அதற்கு சாட்சிகள். We are the living witness for Christ's resurrection. அவருடைய பாடுகளுக்கு நாங்கள் சாட்சிகளாக இருந்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். And we are called to be the growing church which has the experience of the resurrected Christ. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஒரு மனம் தேவை, இணைந்து வந்தோம், நறுமணம் வீசிட அருள் புரியும். ஒரு மனம் தேவை, இணைந்து வந்தோம், நறுமணம் வீசிட அருள் புரியும். உம் சாட்சி பகர முனைவோம், உம்மாட்சி உயர முயல்வோம். உம் சாட்சி பகர முனைவோம், உம்மாட்சி உயர முயல்வோம். திருச்சபையாய் 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 தினமும் நில் வளர்ந்தோங்க அருள் தாருமே. தினமும் நில் வளர்ந்தோங்க அருள் தாருமே. திராட்சை செடியே துணையாளரே, உம்மண்டை வந்தோம் கண் பாருமே. அன்பின் ஆண்டவரே, thank you for the penetration. Thank you for the parenting guidance. Thank you for the partnership. Thank you so much for the experience that we have come across in the resurrected Christ. ஆண்டவரே, நீ தந்த உயிர்த்தெழுதலின் நல்ல அனுபவங்களுக்காக நன்றி சார். இந்த உலகம் எங்களை அப்படிப்பட்ட கண்ணோக்கத்திலேயே பார்க்கின்றது. இயேசுவாக எங்களை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி the church is the Christ in action. செயல்படுகிற இயேசுக்களாக இன்றைக்கு திருச்சபையை காண்பிக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிறோம் ஐயா. நாங்கள் தனிநபர்களாகவும் பர்னபாவை போல, நாங்கள் திருச்சபையாகவும் ஆதி திருச்சபை போல
உயிர்த்தெழுந்த வல்லமையினால் கட்டப்பட அவருடைய அந்த பட்ட அறிவில் நாங்கள் எங்களை இன்னும் அதிகமாய் 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 வளர்த்துக்கொள்ள ஆவியானவர் துணை புரியும்படி மன்றாடுகிறோம். இந்த மேசியாவினுடைய அரசு அது பாடுகளில் வழியாய் பரலோகத்துக்கான பயணத்தை உறுதி செய்கிறது. தன்னை பிட்டு பிறருக்கு கொடுப்பதில் அந்த பரவசம் அதிகமாகிறது என்று சொல்லி நாங்கள் தொடர்ந்து சிந்திக்கிறோம். எங்கள் வாழ்வும் பிறருக்காக பகிரப்பட ஜீவப்பம் நானே என்று சொல்லி தன்னை பிறருக்காகவே படைத்த அந்த அரும்பெரும் ஆண்டவனுடைய அருளை நோக்கி நாங்கள் பயணிக்கிறோம். இதோ நாங்கள் சூழ்ந்திருக்கிற சூழ்நிலை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். இந்த கோவிட் சூழ்நிலைகள் மாற பரிசுத்த ஆவியானவர் எங்கள் திருச்சபையை நீரே அதற்கான பலிபீடமாக பயன்படுத்தி நாங்கள் செபிக்கின்ற விண்ணப்பங்களுக்கு நீ செவி கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு மாத்திரமல்ல, இதோ இதில் போராடி கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், முன்கள பணியாளர்கள், பாதுகாவலர்கள், இன்னும் ஆண்டவரே குறிப்பாக நோயாளிகள் எல்லாரோடும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய ஆளுகைகளாக அவர்களை நீர் காத்து உயிர்த்தெழுந்த வல்லமையினாலே நம்பிக்கையும் சமாதானத்தையும் முழுமையான குணமாக்குதலையும் நீ தரும்படி மன்றாடுகிறோம். நாங்கள் திரும்பவும் எல்லாரும் திருச்சபையில் வந்து உம்மை கொண்டாடத்தக்கதாக இந்த ஆசீர்வாதத்தில் எங்களை மீண்டும் ஒரு விஷயம் நினைத்தருளும் ஐயா. உயிர்த்தெழுந்த வல்லமைக்குள்ளாக எங்களை தாழ்த்துகிறோம். நீ பிரேஷன் வழியாக வேண்டுகிறோம் தந்தையே. ஆமென். அன்புக்குரிய குடும்பத்தினரே, உங்களை மீண்டுமாக வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த வாய்ப்பை அளித்த நம்முடைய ஆயர் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு விஷயம் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நல்வாழ்த்துக்களை நான் சார்ந்திருக்கிற தூய யோவான் ஆலயத்தின் சார்பாகவும் திருநங்கையர் திருப்பணி வாரியத்தின் சார்பாகவும் பேராயத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நாம் அனைவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக அறிக்கை செய்வோம். Having heard God's word, let us all arise and affirm our faith through the Apostles' Creed. I believe in God, the Father Almighty, creator of heaven and earth. I believe in Jesus Christ, God's only Son, our Lord, who was conceived by the Holy Spirit, born of the Virgin Mary, suffered under Pontius Pilate, was crucified, died, and was buried. He descended to the dead. On the third day, he rose again. He ascended into heaven. He is seated at the right hand of the Father, and he will come to judge the living and the dead. I believe in the Holy Spirit, the Holy Catholic Church, the communion of saints, the forgiveness of sins, the resurrection of the body, and the life everlasting. Amen. இந்த நாளுக்கான அறிவிப்புகளை நாம் கேட்போம். Now we shall listen to the announcements. கடவுளுக்குள் அன்பானவர்களே, மீண்டும் உங்கள் அனைவரையும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அன்போடு கூட வாழ்த்துவதிலே மகிழ்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே ஆண்டவருடைய செய்தியை நமக்கு கொண்டு வந்து அருட்பணி ஹென்றி ஜெபா ரிச்சர்ட் ஆயர் அவர்களுக்கு பாண்டிச்சேரி தூய லூகா ஆலயத்தின் சார்பாக மீண்டும் அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்கிறேன். ஆயருக்காக, குடும்பத்திற்காக, அவருடைய திருப்பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். அவனமாக இந்த கொரோனா காலகட்டத்திலே நேரடியாக ஆலய வழிபாடுகளை ஞாயிற்றுக்கிழமை நாம் நடத்த முடியாத சூழலிலே முன்கூட்டியே இந்த வழிபாட்டை பதிவு செய்து இணையேற்றம் செய்து யூடியூபில் பதிவிறக்கம் செய்வதற்கான வாய்ப்பை கடவுள் ஏற்படுத்தி தந்ததற்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த குறிப்பிட்ட வழிபாட்டிலே திருமறை பாடங்களை நமக்கு படித்தவர்களுக்கும் இந்த இணையதள வழிபாட்டை நெறிமுறைப்படுத்தி அதை ஆயத்தப்படுத்துவதிலே நமக்கு உதவி செய்கின்ற அனைத்து பிள்ளைகளுக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் அறிந்த வண்ணமாக இந்த கொரோனாவினுடைய பெருந்தொற்றின் தீவிரம் மிக அதிகமாக அதிகரித்து கொண்டிருக்கின்ற இந்த பட்சத்திலே நம்முடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உதவியாக அரசாங்கம் தெரிவிக்கின்ற வழிமுறைகளை, நெறிமுறைகளை மிகுந்த கவனத்தோடு கடைபிடிக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நினைப்பூட்டுகிறோம். முழு ஊரடங்கு அல்லாத மற்ற வார நாட்களிலே தனி ஜெபங்களுக்காகவும் உங்கள் காணிக்கைகளை ஆலயத்திலே படைப்பதற்காகவும் ஆலயம் திறந்திருக்கும்.
எனவே அந்த நாட்களிலே நீங்கள் வந்து ஆலயத்திலே ஜெபிக்கவும் உங்களுடைய காணிக்கைகளை படைக்கவும் அந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வருகின்ற வாரங்களிலே ஞாயிறு வழிபாடுகளை எப்படி நடத்துவது என்பதை தொடர்ந்து அரசாங்கம் நமக்கு தருகின்ற வழி நிறைமுறைகளை பின்பற்றி அதை கருத்தில் கொண்டு திட்டமிட்டு உங்களுக்கு அறிவிப்பாக நம்முடைய ஆலய வாட்ஸ்அப் குரூப்பில் அறிவிக்கப்படும் என்பதை அன்போடு கூட தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருவேளை இன்னும் சுயவெறுப்பு உண்டியல்களை படைக்காதவர்கள் ஆலயம் வார நாட்களில் திறந்திருக்கின்ற பொழுது உங்களுடைய காணிக்கைகளை படைக்க வருகின்ற பொழுது நம்முடைய ஆலய பணியாளர் இடம் அதை தந்து அதற்காக வைக்கப்பட்டிருக்கின்ற பதிவேட்டிலையும் நீங்கள் கையொப்பமிட்டு செல்ல உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மிகுந்த குறிப்பாக ஆயருடைய குடும்பமும் கடந்த நாட்களிலே இந்த கொரோனா பெருந்தொற்றினுடைய பாதிப்பிலே பாதிக்கப்பட்ட பொழுது இறைமக்களாகிய நீங்கள் அனைவரும் மிகுந்த ஊக்கத்தோடு உங்கள் ஜெபங்களினால் எங்களை தாங்கினீர்கள். எனவே எனது சார்பாக எனது குடும்பத்தின் சார்பாக திருச்சபை மக்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதிலே அதிக கடமைப்பட்டிருக்கிறோம். அவனமாக இந்த நெருக்கடியான காலத்திலே பயணித்த பொழுது பல நிலைகளிலே உங்களுடைய உதவிகளை தந்தீர்கள், ஒத்தாசைகளை நல்கினீர்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து பூரண நலம் பெற்று தொடர்ந்து கடவுள் தருகின்ற பலத்துடன் அவருடைய திருப்பணி செய்வதற்காக ஆயருக்காகவும் குடும்பத்திற்காகவும் நீங்கள் மன்றாட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய ஆலயத்திலும் இன்னும் ஒரு சிலர் இந்த தொற்றினுடைய பாதிப்பிலிருந்து மீண்டு கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அவனமாக நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியிலிருந்து வந்திருக்கின்ற முக்கிய அறிவிப்பை உங்களுக்கு சொல்ல விழைகிறேன். The meeting of the Diocesan Executive Committee pertaining to CSI St. Luke's Church Pondicherry Unit for the appointment of the Advisory Committee as follows. Reverend R. David Dinakaran, Presbyter and Chairman, Mr. Thirunyanam, Secretary, Mr. Frederick Johnson, Treasurer, Dr. Bobley James, Mr. D. Balraj, Mr. Devaraj Chelladurai, Mr. Chrislin Selvis, Mrs. Amala Kingsley, Mrs. Chitra Ravi, Miss M. Abia. இந்த புதிய ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்காக நீங்கள் அனைவரும் ஜெபிக்க உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இவர்களுக்கான சிறப்பு ஜெபத்தை இந்த அறிவிப்பின் முடிவிலே நாம் செய்யவிருக்கிறோம். அவனமாக கடந்த ஆண்டுகளிலே நமக்கு ஆலோசனை குழு உறுப்பினர்களாக மிக சிறந்த பணிகளை நமக்கு ஆற்றி நம்முடைய திருச்சபையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் பங்கேற்ற நம்முடைய முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக எனது சார்பாக அனைத்து ஊழியர்கள் சார்பாக நற்செய்தி பணியாளர்கள் சார்பாக நம்முடைய ஐக்கிய குழுக்கள் சார்பாக கிராம திருச்சபை உறுப்பினர்கள் சார்பாக நம்முடைய தலைமை ஆலயத்தின் உறுப்பினர்கள் அனைவர் சார்பாகவும் முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் மிகுந்த நன்றிகளையும் வாழ்த்துதல்களையும் சொல்லிக் கொள்கிறோம். சிறப்பாக செயலராக பணியாற்றின திருமிகு லதா ஏபிள் அவர்கள், பொருளராக பணியாற்றிய திரு ஜாஷுவா கேலப் அவர்கள், திரு கிருஷ்ணன் உன்னி அவர்கள், திரு இமையழகன் அவர்கள், திரு நத்தானியல் நேசகுமார் அவர்கள், திரு எபினேசர் சுஜித் அவர்கள், மிஸ்டர் நேதாஜி அவர்கள், திருமதி அனிதா ஜோன்ஸ் அவர்கள், திருமதி ஜெபலீனா ஆகிய இவர்கள் அனைவருக்கும் மீண்டும் திருச்சபையின் சார்பாக அன்பான நன்றிகளை வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கொரோனா காலகட்டங்களிலே நேரடியாக உடனடியாக அவர்களை அழைத்து அவர்களுக்கு நன்றி சொல்லுகின்ற அவர்களை கனப்படுத்துகின்ற நிகழ்வை நடத்த முடியாத சூழலிலே மிக விரைவாக வரும் நாட்களிலே பழைய முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கு நன்றி தெரிவிப்பதையும் புதிய ஆலோசனை குழுவை வரவேற்கிற நிகழ்வையும் திட்டமிட இருக்கிறோம். எனவே
இவர்கள் அனைவருக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுதும் புதிதாக பொறுப்பேற்க இருக்கின்ற அட்வைசரி கமிட்டி உறுப்பினர்களை கடவுள் தம்முடைய ஆற்றலினால் நிரப்பி அவர்களை பயன்படுத்த ஆண்டவரிடத்திலே நாம் மன்றாடுவோம். They will be taking their responsibilities as members of the advisory committee with immediate effect. நாம் ஜெபம் செய்வோம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, திருச்சபையின் தலைவரே, திருச்சபையினுடைய வாழ்விலும் அதனுடைய வளர்ச்சியிலும் எப்பொழுதும் அக்கறை உள்ளவரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். பாண்டிச்சேரி தூய லூக்கா ஆலயத்தினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் இம்மட்டும் நீர் பாராட்டி வருகிற அனைத்து கிருபைகளை எண்ணி உமக்கு நன்றியும் துதி தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். சிறப்பாக கடந்த ஆண்டுகளிலே எங்களோடு கூட இணைந்து இந்த திருச்சபையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் தங்களுடைய மேலான பங்களிப்புகளை செய்து எங்களுடைய முன்னாள் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். செயலருக்காக, பொருளருக்காக, நிர்வாக குழுவின் அங்கத்தினர்கள் அனைவருக்காக நாங்கள் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். தொடர்ந்து நீர் அவர்களை உம்முடைய அருளினாலே ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மிக சிறப்பாக புதிதாக இந்த பொறுப்பை மேற்கொள்ளுகின்ற புதிய ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்காக ஜெபிக்கிறோம். புதிய செயலருக்காக, புதிய பொருளருக்காக, புதிய ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அனைவருக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். தூய ஆவியானவருடைய துணையை நிறைவாக பெற்றவர்களாக இந்த திருச்சபையினுடைய வாழ்விலும் வளர்ச்சியிலும் மிக சிறந்த பங்களிப்புகளை செய்வதற்கு உமது அடியவர்களை நீர் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி உம்முடைய நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்களுடைய திருப்பணியின் வழியாக தூய லூக்கா ஆலயத்தினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகரிக்க ஆண்டவனின் அருள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இறை மக்களாக நாங்கள் ஒன்றிணைந்து இவர்களுக்காக ஜெபிக்கவும், இவர்களோடு இணைந்து உம்முடைய இறை அரசை கட்டுகின்ற பணியிலே எங்களை இணைத்து கொள்ளவும் ஆண்டவனின் அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். மீண்டும் உம்முடைய அன்பின் கரங்களிலே எங்கள் அனைவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கே எல்லா துதி கன மகிமை தோத்திரங்களை செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம். அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய புதிய ஆலோசனை குழு உறுப்பினர்களுக்கான விவரம் நம்முடைய ஆலய அறிவிப்பு பலகையிலும் போடப்படுகிறது. இந்த வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அன்பர்களுடைய பெயர்களை நான் படிக்கிறேன். பிறந்த நாள் 25ஆம் தேதி மிஸ் ஜே சிந்தியா ஜெயின், மிஸ்ஸஸ் எஸ் சுஜானா புனிதவதி. 26ஆம் தேதி மாஸ்டர் எஸ் ஜோயல் சாம், டாக்டர் ஆர் சுதாகர். 27ஆம் தேதி மிஸ்டர் எட்வின் ஜாஷ்வா, மிஸ்டர் பால் ஜாஷ்வா. 28ஆம் தேதி மிஸ்ஸஸ் பி பெட்டி ஜான் கிறிஸ்டபர், மாஸ்டர் ஆர் நோவா ஆண்டர்சன். 29ஆம் தேதி மிஸ்டர் எடிசன் ஜெயக்குமார், மாஸ்டர் கே ஆஷேர் நத்தானியல், மிஸ்ஸஸ் வசந்தகுமாரி, மிஸ்ஸஸ் சித்ரா ரவி. மே 1ஆம் தேதி மிஸ்டர் ஆர் மில்டன் கோயில்ராஜ், மிஸ்டர் பாண்டியன், மாஸ்டர் சி இறை அன்பன். அவ்வண்ணமாக இந்த வாரத்தில் திருமண நாட்களை காணுபவர்கள் 25ஆம் தேதி மிஸ்டர் ஃப்ராங்க்லின் மேத்யூஸ் அண்ட் மிஸ்ஸஸ் டி ஆக்னஸ் கிரேஸ் ரம்யா. 26ஆம் தேதி மிஸ்டர் ரவின் சாமுவேல் அண்ட் மிஸ்ஸஸ் மேரி சாந்தா, மிஸ்டர் ஜான் சரண் சிங் அண்ட் மிஸ்ஸஸ் டி ஷைனி. 27ஆம் தேதி மிஸ்டர் எம் ராஜேந்திரன் அண்ட் மிஸ்ஸஸ் ஆர் சுகர்தா. 29ஆம் தேதி மிஸ்டர் மாதவன் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் கெட்சி ஜூலியட். 30ஆம் தேதி மிஸ்டர் டி பாஸ்கர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெயசீலி பாஸ்கர். மே 1ஆம் தேதி மிஸ்டர் ஜான் பெனிஷ் ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெமிபா. இந்த வாரத்திலே பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் நண்பர்களை கடவுள் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அவர்களுக்காக நாம் கடவுளை நோக்கி மன்றாடுவோம். அருள் நிறைந்த அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நீரே ஊற்றும் உறைவிடமாக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக இந்த புதிய வாரத்திலே தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் காணுகின்ற திருச்சபையின் அன்பர்களுக்காக உம்மை போற்றுகின்றோம். இதுகாரும் நீர் தந்த அனைத்து நன்மைகளை எண்ணி உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய ஆண்டும் நிறைவான ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு பெற்றுத்தரவும்
இதை போன்ற அநேக சிறப்பான நாட்களை தங்கள் வாழ்விலை கண்டு உம்மை உயர்த்த, உம்முடைய திருப்பெயரை மாட்சிப்படுத்த நீரே உமது அடியவர்களை நிறைவாக ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். கடவுளுக்குள் அன்பானவர்களே, மற்றும் ஒரு முக்கிய அறிவிப்பு. ஆண்டுவுக்கு சித்தமாக இருந்தால் நம்முடைய ஆலயத்தினுடைய ஆண்டு விழாவை மே மாதம் 27ஆம் தேதி நாம் கொண்டாடவிருக்கிறோம். அந்த சிறப்பான நாளினுடைய சிறப்பு நிகழ்வாக நம்முடைய ஆலய பணியாளராக பணி செய்கின்ற திரு வினோத் அவர்களுடைய திருமணத்தை நமது ஆலயத்தின் சார்பாக நடத்தி வைப்பதாக நாம் தீர்மானித்திருக்கிறோம். எனவே திருச்சபையின் அன்பர்கள் அந்த திருமணத்திற்காக ஜெபிக்கவும், குறிப்பாக அந்த திருமணத்தை ஒட்டி அந்த தம்பதிகளுக்கு அவர்கள் எதிர்கால குடும்ப வாழ்வுக்கு தேவையான காரியங்களை நம்முடைய திருச்சபையின் சார்பாக அவர்களை தாங்குவதாக நாம் தீர்மானித்திருக்கிறோம். எனவே திருமணத்திற்கு தேவையான உபகரணங்கள், ஆடைகள் மற்றும் அதை ஒட்டிய பிற பொருட்கள், அதோடு இணைந்து அவருடைய வரவேற்பு நிகழ்வுக்கு ஆகுகின்ற செலவுகள், இதையெல்லாம் பட்டியல் இட்டு நம்முடைய ஆலயத்தினுடைய அறிவிப்பு பலகையிலே போடப்படும். எனவே திருச்சபையின் அன்பர்கள் இந்த காரியத்தை மனதில் கொண்டு இந்த சிறப்பான நிகழ்விலே நீங்கள் ஜெபத்துடன் பங்கேற்கவும், குறிப்பாக இந்த திருமணத்திற்கான தேவைகள் சந்திக்கப்பட உங்களுடைய உதாரத்துவமான காணிக்கைகளின் வழியாக இந்த பொருட்களாகவோ அதற்காக இந்த செலவுகளை ஈடுகற்ற வண்ணமாக உங்களுடைய உதவிகளை செய்யுமாறு அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் சிறப்பாக இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கும்படியாக அவர்களுக்காகவும் மன்றாட உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து நாம் பொதுவான மன்றாட்டுகளை ஏறெடுப்போம். Let us continue the general prayers. The Lord be with you and with your spirit. Lord, have mercy upon us. Christ, have mercy upon us. Lord, have mercy upon us. Let us pray together the Lord's Prayer. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த குடும்ப ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். Our Father in heaven, holy be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our sins as we forgive those who sin against us. And lead us not into temptation, but deliver us from evil. For yours is the kingdom, the power and the glory forever and ever. Amen. தொடர்ந்து மன்றாடுவோம். Let us continue to pray. ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளிச் செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும், அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரை அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறொருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும், உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். The collect for peace, சமாதானத்திற்காக நாம் மன்றாடுவோம். O God, who is the author of peace and lover of concord, in whose knowledge our eternal life stands, whose service is perfect freedom, defend us, your humble servants, from all assaults of evil, that we, surely trusting in your defense, may not fear the power of any adversaries, through the might of Jesus Christ our Lord. Amen. The collect for grace, கடவுளின் அருளுக்காக நாம் மன்றாடுவோம். எல்லாம் வல்ல ஆண்டவரே, நித்திய பிதாவே, உமது பிரமாணங்களின் வழிகளிலும் உமது கற்பனைகளுக்கு இசைந்த செயல்களிலும் ஈடுபட எங்கள் உடலையும் வாழ்க்கையும் வழிநடத்தி தூய்மைப்படுத்தி ஆளுகை செய்யும். இவ்வாறாக இங்கும் எப்பொழுதும் எங்கள் உடலும் உள்ளமும் உமது வல்லமையால் பாதுகாக்கப்படச் செய்யும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். பொதுவான தோத்திர ஜெபத்தை அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். Let us together pray the general prayer of thanksgiving. சர்வ வல்லமையுள்ள கடவுளே, சர்வ ஜீவதயாவர பிதாவே, அபாத்திரரான உமது அடியாராகிய எங்களுக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் தேவரீர் அருளிச் செய்த பற்புள்ள கிருபைக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் நாங்கள் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை சிருஷ்டித்ததற்காகவும் காப்பாற்றுகிறதற்காகவும் இம்மைக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உம்மை துதிக்கிறோம்.
விசேஷமாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலே உலகத்தை மீட்டு கொண்ட விலைமதியாத உமது அன்புக்காகவும் கிருபையின் எத்தனங்களுக்காகவும் மகிமை அடைவோம் என்கின்ற நம்பிக்கைக்காகவும் உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். நாங்கள் உண்மையாய் நன்றி அறிந்த இருதயமுள்ளவர்களாய் இருக்கவும் எங்களை உமது ஊழியத்திற்கு ஒப்பு கொடுத்து எங்கள் வாழ்நாள் எல்லாம் உமக்கு முன்பாக பரிசுத்தமும் நீதியும் உள்ளவர்களாய் நடக்கவும் எங்கள் வாக்கினாலே மாத்திரமல்ல எங்கள் நடக்கையினாலேயும் உம்முடைய புகழை பிரஸ்தாபப்படுத்தவும் தேவரீர் செய்த உபகாரங்கள் எல்லாவற்றையும் உணர்ந்து கொள்ளும் உணர்வை எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவரிற்கும் பரிசுத்த ஆவிக்கும் எல்லா மேன்மையும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். O Lord, we ask you mercifully to receive the prayers of your people who call upon you, and grant that they may both perceive and know what things they should do, and also may have grace and power faithfully to fulfill the same, through Jesus Christ our Lord. Amen. தொடர்ந்து நாம் மன்றாடுவோம். அருள் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேர் அருளினாலும் இரக்கத்தினாலும் இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று இருக்கிற இடங்களிலே நாங்கள் இணையதளத்தின் வழியாக இணைந்து உம்மை வழிபடுவதற்கான அருளை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை எங்களுக்கு கொண்டு வந்து அருட்பணி ஹென்றி ஜபா ரிச்சர்ட் ஆயர் அவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோம். அவரையும் அவருடைய திருப்பணிகளையும் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உயிர் தெழுந்த கிறிஸ்துவை நாங்கள் வாழுகின்ற சமூகத்திலே வெளிப்படுத்தி இந்த சமூகத்தை கட்டி எழுப்புகின்ற பணியிலே தொடர்ந்து எங்களை ஈடுபடுத்தி கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். மிக குறிப்பாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கின்ற அச்சுறுத்தல் நிறைந்த இந்த நாட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கொரோனா பெருந்தொற்றினுடைய தீவிரம் மிக அதிகமாக இந்த இரண்டாம் அலையிலே பரவி கொண்டிருக்கின்ற சூழலிலே உமது அடியவர்களாகிய எங்கள் அனைவரையும் நீரே இம்மட்டும் கிருபையாக பாதுகாத்து வருகிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பு நீர் எங்களுக்கு உறுதி செய்யும். மிக குறிப்பாக இந்த தொற்றினுடைய பாதிப்பிலே பாதிக்கப்பட்டு அதிக கடினப்பாடுகளூடாக பயணிக்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பை உமது அடியவர்களுக்கு நீர் உறுதி செய்து அவர்களுக்கு நல்ல சுகத்தை தந்து அவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி தர வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிறோம். மிக குறிப்பாக இந்தியாவினுடைய பல மாநிலங்களிலே இந்த தொற்றினுடைய தீவிரம் மிக அதிகமாக பரவிக்கொண்டு மருத்துவமனைகளிலே படுக்கைகள் இன்றி ஆண்டவரே சுவாசிக்கின்ற சுவாச ஆக்சிஜன் இன்றி ஆண்டவரே பல இன்னல்களுக்குள்ளாக சென்று கொண்டிருக்கின்ற நோயாளிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருக்கின்ற அரசாங்கத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய பேர் அருளை நீர் விளங்கச் செய்து உம்முடைய கிருபையினாலே உமது பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொரோனா பெருந்தொற்றை ஆண்டவரை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கிற பொழுது ஆண்டவரே அதற்கான ஒத்துழைப்புகளை குடிமக்களும் தந்து உம்முடைய அருளினாலே இந்த தொற்றை எதிர்கொண்டு இதிலிருந்து நாங்கள் மீண்டு வருவதற்கு ஆண்டவர் எங்களுக்கு அருள் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடினமான நாட்களிலே மருத்துவ பணிகளிலும் பிற பொது பணிகளிலும் தங்களை நேரடியாக ஈடுபடுத்தியிருக்கின்ற உமது அடியவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய பாதுகாப்பை அவர்களுக்கும் அவள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் நீர்தாமே உறுதி செய்து தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அகால மரணங்கள் ஆண்டவரே இவைகள் அனைத்தையும் நீரே நிறுத்தி நாங்கள் வாழுகின்ற இடமாக இந்த உலகத்தை மீண்டும் எங்களுக்கு நீர் அமைத்து தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இந்த நாட்களிலே பலவிதமான தேர்வுகளை எதிர்கொள்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய விசேஷித்த அருளை உடைய பிள்ளைகளுக்கு தந்து அதில் வெற்றி பெற்று புதிய கல்வி ஆண்டுக்குள்ளே நுழைய நீர்தாமே அருள் தர வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அவனமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற தேர்தல் முடிவுகளுக்காக ஜெபிக்கிறோம். உமக்கு உகந்தவர்கள் உமக்கு சித்தமானவர்கள் ஆட்சி பீடத்திலே அமரவும் நீதியோடும் நியாயத்தோடும் ஆண்டவரே மக்களை ஆளுகின்ற உம்முடைய அருளை நீர்தாமே தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஓட்டு எண்ணிக்கையின் பொழுது எந்த விதமான அசம்பாவிதங்கள் நடைபெறாமல் அனைத்தும் சமாதானமாக நடைபெற ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே நாங்கள் இணையதளத்தின் வழியாக இணைந்து உம்மை நோக்கி பார்த்து உமக்கு நன்றி செலுத்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி உம்முடைய இறை வார்த்தைகளை கேட்டு ஆவியிலே பலப்பட நீர் தந்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். மீண்டும் இந்த சூழல்கள் எல்லாம் மாற்றப்பட்டு
நாங்கள் விடுதலையோடு உம்முடைய சமூகத்திலே ஒன்றிணைந்து வழிபடுகின்ற நாட்களை நாங்கள் காணுவதற்கு எங்களுக்கு அருள் தாரும். மீண்டும் இந்த வழிபாட்டை இணையதளத்தின் வழியாக ஒளிபரப்ப இதற்காக பல நிலைகளிலே உழைத்த உம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே உம்முடைய நிறைவான பிரசனம் எங்களோடு கூட இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மீண்டும் உம்முடைய விலகாத பிரசனமும் பாதுகாவலும் எங்களோடு எப்பொழுதும் இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். துதியையும் கன மகிமையும் தோத்திரங்களையும் புகழ்ச்சிகளையும் உமக்கே செலுத்தி உம்முடைய அன்பின் பாதங்களில் அனைவரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் வேண்டுகிறோம் அன்பின் நல்ல கடவுளே, ஆமென். இறை ஆசையை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us receive the benediction. The grace of the Lord Jesus Christ, the love of God and the communion of the Holy Spirit be with all of us. Amen. இந்த வழிபாட்டிற்கு நிறைவாக கீர்த்தனைகளிலே 15வது கீர்த்தனையை நாம் பாடுவோம். சுய அதிகாரா சுந்தரகுமாரா என்கின்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். As the closing song for this worship, let us join in the recorded singing of the lyrics, Suya Adhikara Sundara Kumara. சுய அதிகாரா சுந்தரகுமாரா, சுய அதிகாரா சுந்தரகுமாரா, சொந்த உலகந்தனை துறந்த மறிமைந்தனான சுய அதிகாரா சுந்தரகுமாரா. அகிலத்தை ஒரு சொல்லால் அமைத்தனையே, அதை ஒரு பம்பரம் போல் இசைத்தனையே, துயில் போல காயமதை லகுவாய் சமைத்ததிலே ஜோதி பல மாதிரியாய் தூக்கி அங்கிலங்க வைத்த சுய அதிகாரா சுந்தரகுமாரா. நரர் பலர் கூடி ஒரு மனை முடிக்க, நாளெல்லாம் உழைத்திட்டாலும் நாள் பிடிக்குமே. மரமுயிர் தாது இன்னும் வான்புவி அனைத்தையும் ஓர் வார்த்தையால் சணப்பொழுதில் நேர்த்தியாய் உண்டாக்கி வைத்த சுய அதிகாரா சுந்தரகுமாரா. மதகற்ற கூடம் புவியில் உண்டோ, கடலுக்கு அவன் சொல்லன்றி கரைகள் உண்டோ. தீரை தீரையாக ஜலம் அலை போல் குவிந்தெழுந்தும், சேதமின்றி பூதலத்தை மாதையவன் பாதுகாக்கும் சுய அதிகாரா சுந்தரகுமாரா.
முகத்தை பார்த்தாயே, பாவச்சுமை தோள் சுமந்து தீர்த்தாயே. சாமி உன்னை பற்றும் தேவதாசருக்கு இறங்க வேண்டும், தஞ்சம் தஞ்சம் ஓடி வந்தோம் கெஞ்சும் மனு கேட்டருள்வாய். சுய அதிகாரா சுந்தரகுமாரா, சொந்த உலகந்தனை துறந்த மறிமைந்தனான சுய அதிகாரா சுந்தரகுமாரா. அனைவரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, என் முழு உள்ளமே அப்படி பரிசுத்த நாமத்தை தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்தோடு இறை அருளை பெற்று நாம் இடங்களிலே ஆண்டவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆண்டவருடைய திருப்பெயரிலே ஆமென். அனைவருக்கு தோத்திரம். கடவுள் தொடர்ந்து நம் அனைவரையும் பாதுகாத்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.